மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் முன்னேற்றம் என்ற தலைப்பில் பான்சகஸ் கல்லூரி பேச சொன்னமைக்காக முதற்கண் கல்லூரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும். மாதவம் பெண்கள்னா பேரழகை தாண்டி பெருமைக்குரிய பொக்கிஷம் பெண்கள் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம கடந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. பெண்கள்னா ஒரு விஷயமே இல்லை. அதை தாண்டி நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமாக இவ்வளவு சாதனைகள், சமையல் அறையை தாண்டி விண்வெளி வரையும் கல்பனா சாவ்லா போல இத்தனை சாதனைகளை படைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பெண்கள் நமக்காக நின்றுருக்காங்க, போராடி இருக்காங்க. அதனுடைய பிரதிபலிப்பும் பலனும் தான் இன்னைக்கு நாம இந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய இப்ப பெண்கள் என்னன்னா, நான் ஒரு கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். மாணவர்கள் கிட்ட என்ன ஒரு குறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரம் பாத்துடணும், கடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீ ஒரு 5வது படிக்கும் பொழுது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மாதிரியோ பொண்ணு மாதிரியோ இருக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னா அந்த அடியில நீ தோல்வியெல்லாம் கண்டிப்பாக அடைவாய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கான ஸ்டேஜ் எதுவோ இது படிக்கிறதுக்கான வயது, படிக்கிறத மட்டும் பாருங்க. அதை தாண்டி அடுத்தடுத்த ஸ்டேஜ் பாத்துக்கிறதுக்கான அடுத்தடுத்த நிலையை கடப்பதற்கான உங்களுக்காக பெற்றோர்கள் இருக்காங்க. இப்போ நீங்க படிக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உங்களுடைய முழுமையான பெரிய பெருமை அப்படின்லாம் வேண்டாம். உங்களுடைய பெரிய கோல் எதுவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. பெண்களுக்கு எது ரொம்ப பெரிய பாதுகாப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி. அதை கரெக்டா கெட்டியா புடிச்சுக்கோங்க. எத்தனையோ பேர் படிக்க முடியாம தவிச்ச காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு நம்ம சுதந்திரமாக எது வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் எப்படினாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதுதான் பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, பெண்கள் ஒரு தலைமுறை பெண்கள் படித்தா 7 தலைமுறைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணுடைய முன்னேற்றம் அந்த சமுதாயத்தின் முன்னேற்றம். அதற்கு சரியாக வழிவெடுக்க பெண்களால் மட்டுமே முடியும் என்று சொல்லி மகளிர் தினத்தை வாழ்த்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.